ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலயமா பார்க்க போறோம். அந்த நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துல உங்களுக்கு கிளியராக புரியும். பர்ஃபெக்டாக ஒரு சேனல் பேட்டர்ல தான் நிஃப்டி வந்து டிராவல் ஆகிட்டு இருந்தாங்க போன வீக் முன்னாடி வரைக்கும். பர்ஃபெக்டாக இந்த சேனல் பேட்டர்ல இருந்து ஒரு கரெக்டாக நியூ ஹை பண்ண முடியாம மார்க்கெட் இந்த இடத்துல போக முடியாம ஒரு கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்ல வந்து ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் டைம் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி மார்க்கெட் மேல போனது நியூ ஹை பண்ண முடியாம இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுல கிளியரா உங்களுக்கு காட்டுறேன். எப்போ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் மேல போக முடியாம பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்களோ அகைன் மார்க்கெட் வந்து புல் பேக் பண்ணி மேல வரப்ப ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ட் பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆனாங்க. பர்ஃபெக்டா சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்டும் ஆயிடுச்சு. ரீடெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு கன்சால்டேஷன் தான் நடந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டே ஃபுல்லாவே கன்சால்டேஷனே முடிச்சிட்டாங்க சைடு வேஸ்ல. எப்பவுமே மார்க்கெட்ல வந்து ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இல்லைன்னா பிரேக் அவுட் பண்ணோடனே மார்க்கெட் வந்து சடனா வால்யூமா கீழே வருவாங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா கன்சல்டேஷன் ஒன் டே ஃபுல்லா பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் இப்போ நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன் வந்து அப் சைட்ல இருக்கு. சேனல் பேட்டர்ன் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டோட டார்கெட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து இது, தேர்ட் டார்கெட் வந்து இதுவும் கீழே லோ தான் நல்லா வருவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே லோ வந்திருப்பாங்க கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படிலாம் வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டியில பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே புல்லிஷா போற மாதிரி ஒரு பை ட்ராப் பண்ணாங்க. பை ட்ராப் பண்ணி மார்க்கெட் நல்லா மேல வரும்போது எல்லாருமே இந்த இடத்துல ஃபுல்லா பை ட்ராப்ல மாட்டிருப்பாங்க பை பண்ணி. பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தது. அது எப்படின்னா உங்களுக்கு இதுல பார்த்தா புரியும். உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு. மார்க்கெட் வந்து என்னதான் கேப் டவுன்ல கீழே ஓப்பன் பண்ணிட்டு புல்லிஷா மேல வந்தாலும் ப்ரீவியஸா இங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட்டையே பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் என்னதான் புல்லிஷா மேல போனாலும் இதுல பார்த்து அவங்களுக்கு வால்யூம் தெரியும். இந்த சப்போர்ட்டோட வால்யூம் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா புல்லிஷா மேல வந்து நல்ல வால்யூமா ஜெனரேட் பண்ணி மேல போயிடுவாங்க. பட் எப்பவுமே இவ்வளவு பெரிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்புறமா மார்க்கெட்ல வந்து சடனா பெரிய மூவ்லாம் வந்துடாது. ஸோ ஒரு 2-3 அட்டம்ப்டாவே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணவே முடியும். அதே மாதிரி தான் இதுலயும் நடந்திருக்கும். மார்க்கெட் வந்து கீழே இருந்து என்னதான் புல்லிஷா மேல மார்க்கெட் வந்தாலும் 300 பாயிண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கரெக்டா ரிஜெக்ட் ஆனாங்க. ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் வந்து திரும்பவும் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே கீழே வந்துட்டு திரும்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் ஜோன்ல மாட்டிக்கிட்டு இங்க ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து இங்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. ஸோ ஒரு டைம் மார்க்கெட் வந்து ஹை போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணி செல் தான் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டோட டார்கெட் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் அவுட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் ஃப்ரைடே. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் டே, தேர்ட் டைம் இதுல பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இங்க வந்து தேர்ட் டைம் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ரிஜெக்ட் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இதுல பார்த்தா இந்த கேண்டிலோட பாருங்க விக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல மேல இருக்கும். பட் பாடி க்ளோஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் இங்க வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பிளேஸை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வந்து 5 மினிட்ஸ்ல வந்து உள்ள வச்சிருப்பாங்க. கிளியரா உள்ள வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிளியரா அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து 2 பிரேக் அவுட் நடந்திருக்கும். சரி, பிரேக் டவுன் 2 பிரேக் டவுனும் நடந்திருக்கும். மார்க்கெட்ல வந்து சேனல் பேட்டர்னும் பிரேக் டவுன் ஆயிருக்கும். இங்க ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பிரேக் டவுன் ஆயிருக்கும் பர்ஃபெக்டா. அதனால மார்க்கெட் வந்து நல்லா பேரிஷா கீழே வந்தாங்க. இதுல உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஃப்ரைடே எதனால இவ்வளவு பெருசா மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனு சேனல் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்க கன்சல்டேஷன் ஆயிட்டு திரும்பவும் கேப் டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாரையும் பை ட்ராப் பண்ணிட்டு டார்கெட் வந்து இவ்வளவுதான் இருக்கும். பட் மார்க்கெட்ல இங்கேயும் ஒரு பெரிய சேனல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து பிரேக் டவுன் பண்ணதுனால இதோட டார்கெட் வந்து இதுக்கு கீழே இருக்கும். கீழே எதனாலன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய கேப் அப் மார்க்கெட்ல வந்து இங்க ஒரு பெரிய கேப் அப் நடந்தது பாத்தீங்களா. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ மார்க்கெட்ல லாஸ்ட் ஃப்ரைடேவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணதுனால இந்த கேப்பும் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரைடே. முடிஞ்ச வரை இந்த இடத்துலயும் அண்ட் இந்த பிளேஸ்லயும் நல்லா பை ட்ராப் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு பை ட்ராப். ஏன்னா இது வந்து காலையில 5 மினிட்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபோமோல பை பண்றவங்கலாம் இந்த கேஸ் தான். 5 மினிட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த ஒரே ஒரு கிரீன் கேண்டில் வந்து டக்குன்னு மேல போய் விக் அடிச்சவங்க இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபுல் எஸ்எல்லிங் ஹண்ட் பண்ணிட்டு பை ட்ராப் பண்ணி மார்க்கெட் வந்து
ரொம்ப பிகினர்ஸே கீழே வந்திருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் பண்ணாங்க, இல்லை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா எப்பவுமே புல்லிஷா இருக்கும், இல்லை பிகினர்ஸ் இந்த மாதிரி தான் சடனா ஒரு பெரிய மூவ் வந்துடும். அதே மாதிரி இந்த மூவ் வந்து ஃபுல்லாவே கிளியரா பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து கரெக்டா ஃபில் பண்ணி கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்தவொடனே மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. 800 தான் சப்போர்ட் எடுத்தாங்க. நம்ம இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம நோட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம மார்னிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:50க்குலாம் இதை போஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையே. இதில் பார்த்தா தெரியும், சேனல் பட்டனையும் பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ட்ரையாங்கிள் பட்டன் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். அதுவும் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 970 சொல்லியிருப்போம், 24,000 போயிருப்போம். அதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி அகைன் கீழே தான் வந்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மார்னிங்கே இன்டிமேஷன் கொடுத்துருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வந்தாலும் நான் லைவ் மார்க்கெட்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ட்ரா பண்ணுவேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே இருக்கும்போது கொடுத்துருப்போம் பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக கீழே வந்துட்டாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிறப்ப திரும்பவும் நிஃப்டியில வந்து ஒரு கால் ஆப்ஷன், நிஃப்டியும் கால் ஆப்ஷன் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து ஒரு சேனல் பேட்டர்ல ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. சேனல் பேட்டர்ன் வந்து எப்போ மார்க்கெட் நியூல வைக்காம மார்க்கெட் இங்கேருந்து புள்ளிஸா திரும்புறாங்களோ அப்போ பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க. அது யூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல போய் ட்ரேட் கொடுத்துருந்தோம். அது நல்லாவே புள்ளிஸா மேலே வந்திருந்தாங்க. அண்ட் உங்களுக்கும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே தெரியும், நிஃப்டியில் நீங்கள் கால் ஆப்ஷனும் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. நிஃப்டியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் எப்போ இந்த சேனல்ல கீழே இருந்து இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு டைமும் நியூ லோ வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெரியல நியூ லோ, இங்கே ஒரு நியூ லோ. எப்போ மார்க்கெட் வந்து கீழே வரும்போது நியூ லோ வைக்காம கேண்டில் க்ளோஸ் எடுத்துட்டு வந்து ப்ரீவியஸ் லோக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அப்போ மேலே போகும்போது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸை பிரேக் அவுட் பண்ணும்போது வால்யூமா பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்துட்டு அவங்க தெரியும், இதில் வந்து எங்கேயுமே பிக்கே இருக்காது. நல்லா பாடி க்ளோஸ் பண்ணி தான் பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 860 இருந்து மார்க்கெட் எவ்வளோ போயிருக்கு, 930 வரைக்கும் மார்க்கெட் நல்லா புல்லிஷா போயிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணால் எப்பவுமே என்ன நடக்கும், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்க இதுல பிரேக் அவுட் பண்ண கூட மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சா, திரும்பவும் பிரேக் டவுன் பண்ணாங்களா. அதே மாதிரி இதுல என்ன நடந்தது, சேனல் பேட்டர்னு பிரேக் டவுன் பண்ணாங்க, திரும்ப மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆனாங்க, திரும்ப கீழே வந்துச்சு. இப்போ இதுல வந்து என்னது பிரேக் அவுட். அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மேலே போவாங்க, திரும்ப ரீடெஸ்ட் வருவாங்க. இந்த இடத்துல எல்லாமே செல் வச்சு செல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க ஆக்சுவலா இங்க இருந்து மார்க்கெட்ல பாக்குறப்போ ஃபுல்லாக செல்லா இருந்தா, ஸோ மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு தெரியாம மார்க்கெட் மேலே போனோடனே நீங்க மேலே போனோடனே கூட செல் பண்ண மாட்டீங்க. கீழே வந்துட்டு இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் பார்த்து நீங்க செல் பண்ணுவீங்க, அவ்வளோதான், ட்ராப்ல மாட்டுவீங்க. மார்க்கெட் வந்து பை ஆகி மேலே போயிடும். இதனாலதான் மார்க்கெட்ல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே போயிடுவாங்க. நீங்க எப்போ மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறது எப்போ கத்துக்கிறீங்களோ அப்போ மட்டும் தான் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து செல் ட்ராப்ல இருந்தாலும் என்ன நீங்க பை தான் பண்ணிட்டு இருப்பீங்க கடைசி வரைக்கும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல், ப்ரீமியம் டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் கொடுப்போம். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரும் மேலே ஏன் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களோட சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கொடுக்குற கால்ஸும் சார்ட்டோட தான் இருக்குமே மோஸ்ட்லி. இதில் வந்து 220 வந்து பை பண்ண சொல்லியிருப்போம் புட் ஆப்ஷனு. இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா சேனல் பட்டன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ப்ரீவியஸ்ல எப்போ கட் பண்ணாங்க மார்க்கெட் வந்து மேலே வந்து ஹை பண்ணிட்டாங்களோ அப்போ வந்து பிரேக் அவுட் நடந்துடும் கண்டிப்பா. அதே மாதிரி இங்கே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே 220 பை பண்ண சொல்லியிருப்போம். பை பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். நல்லா புல்லிஷா மார்க்கெட் மேலே வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு செகண்ட் டார்கெட்டிங் ஒன்று கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 290 கொடுத்துட்டு 320 தான் எக்ஸிட் ஆகிருக்கோம். அவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் ஒன்று அடிச்சாங்க மேலே. நல்லா அவ்வளோ மேலே புல்லிஷாக போனப்பே நம்ம ப்ராஃபிட்டையும் புக் பண்ண சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த மாதிரியே தான் ஃபுல்லாகவே எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். இதில் வந்து கோல்டுலையும் கொடுப்போம் ட்ரேடு. கோல்டுலேயும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பை செட்டப் செல் செட்டப்லாம் கொடுப்போம். அதுவும் ஆல்மோஸ்ட் டார்கெட் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே டெலிகிராமில் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாருமே ரியல் மணியில் வந்து டைப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து 260 ஒரு பை கொடுத்துருப்போம். இது வந்து ஃபுல் பேக் வரும்போது ஃபுல் பேக் யூஸ் பண்ணி பை சென்டர் கொடுத்தோம்.
அகைன் மார்க்கெட் வந்து ஒரு 350 வரைக்கும் போயிருக்கும். மார்க்கெட் எப்பவுமே நீங்க ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிஞ்ச வரை ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணி நீங்க வாங்கின பை என்ட்ரிக்கு மேல ஒரு 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் இல்ல பை என்ட்ரிலேயே போடுங்க. எப்பவுமே இவ்வளவு பெரிய ட்ரேட் எடுத்துட்டு 260 வாங்க 350 போது திரும்ப மார்க்கெட் கீழே வந்து உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்க பதிக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது லாஸ்ட்ல மட்டும் எப்பவுமே எக்ஸிட் பண்ணாதீங்க. அந்த முடிஞ்ச வரை நான் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். அது வந்து எப்போ பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ க்ளோஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் எக்ஸிட் கொடுப்பேன். மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிளியரா மண்டே மார்க்கெட்ல வந்து பர்ஃபெக்டா நேரத்தை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷா மேலே போறதுக்கு தான் சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் அப்லாவே மார்க்கெட் ஓப்பன் பண்ணலாம். கேப் அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா 24,100 வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கும். அங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா திரும்ப 24,000 வந்துட்டு மார்க்கெட் திரும்ப இப்படி ஃபுல் பிளாக் பண்ணி ஸ்லோவா மேலேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் நீங்க மாட்டதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். மார்க்கெட் வந்து திரும்பவும் இங்கேயே ஓப்பன் பண்ணாங்கன்னா திரும்ப 24,000 வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போவோம். 24,000 போயிட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ரொம்ப. அதனால எதுவாக இருந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,900 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரை எல்லாமே ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க, லைனா மார்க் பண்ணிக்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்.